My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனில் மிக முக்கியமான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்டிஏலேருந்து அஃபிடவிட் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அஃபிடவிட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி என்டிஏவும் சரி அவங்க சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால நம்ம வாய்ஸில் மட்டும்தான் ஆடியோ மட்டும் தான் போடுறோம். அண்ட் உங்களுடைய எல்லா ப்ரூஃப் அண்ட் எல்லா எவிடன்ஸஸையுமே நான் வந்து இதில் காட்டுறேன். அண்ட் லைவ்ல சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சில முக்கியமான டேட்டா அனாலிட்டிக்ஸை ஐஐடி மெட்ராஸில் வந்து பண்ணியிருக்காங்க. அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நமக்கு வந்து நோ மாஸ் மால் ப்ராக்டிசஸ் இன் 2024 NEET UG 2024 எக்ஸாமினேஷன் ஆஸ் பர் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டெல்ஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலாக ஐஐடி மெட்ராஸிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸில் அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பெல் ஷேப்டு கர்வ் தான் இருக்குது. அண்ட் அந்த பெல் ஷேப்டு கர்வ் தான் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய பெரும்பாலான லார்ஜ் ஸ்கேல் எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டாக இருக்குது. ஸோ அதனால் இட் இண்டிகேட்ஸ் நோ அப்நார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதனால் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது டீடைல்டு ரிப்போர்ட் சப்மிட்டட் பை ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிற இது வந்துட்டு பாருங்கள் 10th July 2024 எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில் 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்னுடைய சம்மரி இந்த இமேஜெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணுறேன். The marks distribution follows a bell-shaped curve that is witnessed in any large-scale examination indicating no abnormalities அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது தவிர செகண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள். கிட்டத்தட்ட லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் போயிடுறேன். There is an overall increase in the marks obtained by students, specifically in the range of 550 to 720. This increase is seen across the cities and centers. This is attributed to 25% reduction in syllabus. In addition, candidates obtaining such high marks are spread across multiple cities and multiple centers, indicating very less likelihood of malpractices. Syllabusum 25% கிட்ட ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மாணவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்பெஷலி 550 to 720 மார்க் ரேஞ்சில் இந்த பேண்டில் நிறைய மாணவருடைய பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்குரிய மிக முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து கவுன்சிலிங் நமக்கு July 3rd வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி elaborating the center in its affidavit has also said that IIT Madras undertook an exhaustive and elaborative technical evaluation of the data pertaining to the examination. Based on this, the above findings were made அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பற்றின மிக முக்கியமான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான். கன்சிடரிங் த ஆஸ்பெக்ட் ஆஃப் கவுன்சிலிங், it has been submitted that it will be conducted in 4 rounds starting from the 3rd week of July. July 3rd வீக்லேருந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். 4 சுற்றுகள் நடக்க போகுது ஃபார் எனி கேண்டிடேட். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போதோ அல்லது நடந்து முடிந்ததுக்கப்புறமோ யாராவது ஒரு மாணவனையோ அல்லது மாணவியோ ஒரு பெனிஃபிஷியரி ஆஃப் மால் ப்ராக்டிஸாக கண்டுபிடிச்சோம், இல்லை அவங்க குற்றவாளிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா அவங்களுடைய கேண்டிடேச்சரை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதையும் அஷூரன்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது கவுன்சிலிங் நடத்துவதற்கான தடையை சுப்ரீம் கோர்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பெரும்பாலும் July 3rd வீக்லேருந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. பட் ஹவவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு ஹியரிங் வருது. இட் இஸ் சப்மிட்டட் தட் த யூனியன் ஆஃப் இந்தியா இஸ் கமிட்டட் towards making a robust examination process for conducting all competitive examination in a fair and transparent manner, which is completely insulated from any kind of room for preparing any kind of malpractice in examination process such as impersonation, cheating or paper leak. ஸோ இதே போல் இந்த யூனியன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் சொல்லி அவங்க வந்து ஆக்சுவலாக என்னென்னா அல்டிமேட்டாக நீட் யூஜி கவுன்சிலிங் நடந்த நீட் எக்ஸாமினேஷனில் எந்த விதமான மால் ப்ராக்டிஸும் நடக்கலை. அண்ட் அகைன் யூனியன் ஆஃப் இந்தியாவும் நம்ம வந்து எந்த எக்ஸாமினேஷன்லேயும் மால் ப்ராக்டிஸ் நடப்பதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதில்ல, அதற்கேற்ற முயற்சிகளை எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போக பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க ஃபைல் பண்ண அஃபிடவிட். நமக்கு வந்து அஃபிடவிட்டில் ஐஐடி மெட்ராஸினுடைய ரிப்போர்ட் அந்த இடத்துல பார்க்குறோம். அண்ட் அகைன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ஸ்ப்ரெட் ஆச்சுல டெலிகிராம் சேனலில் 4th May அன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது, அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனை என்டிஏவும் கொடுத்துருக்குறாங்க. வீடியோ ஷோவிங் நீட் பேப்பர் லீக் இன் டெலிகிராம் இஸ் ஃபேக், என்டிஏ டெல்ஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
டெலிகிராம் சேனலில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதாக ஒரு வீடியோ அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி எடிட்டட் அண்ட் டைம் ஸ்டாப்பை மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்குரிய சில ப்ரூஃபையும் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் அதில் வந்து ஒரு பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு May 5th எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற அதாவது டைம் ஸ்டாப் வந்து May 5th இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அண்டு இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த வீடியோ இன் கொஸ்டின் allegedly shows a photo of exam paper leak on Telegram on May 4, but one image which was edited displays a timestamp of 17:40 p.m. on May 5, 2024 அப்படின்றதையும் சொல்கிறாங்க. Additionally, discussions within the Telegram channel indicate that the members identified the video as fake. So அந்த குரூப்லேயே அதாவது அந்த டெலிகிராம் சேனல்லையே சில மெம்பர்ஸ் வந்து இது ஃபேக் வீடியோ அப்படிங்கிறத அவங்களே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டிஸ்கஷன் மூலமாக அதை தான் நம்மளும் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ளஸ் இன்னொரு யூடியூப் வீடியோவையும் அவங்க வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற லிங்க்கையும் காமிச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போ இருக்கிற டிஜிட்டல் இதில் வந்து எப்படி இதை எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு தேர்ட் நியூட்ரல் பார்ட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அந்த வீடியோவையும் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்தனால நமக்கு டெலிகிராமில் கொஸ்டின் பேப்பர் லீக்கே ஆகலை அப்படின்னு NTA சொல்லுது. ஸோ இதில் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் தான் டிசிஷன் அப்படிங்கிறத எடுப்பாங்க. இது NTA தரப்பில் இருந்தும் நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் இருந்தும் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்த அஃபிடவிட்டில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயம். அதுபோக இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸில் எங்கே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் பேட்டர்னை வந்து அவங்க வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 டேபிள் போட்டிருக்காங்க. டேபிள் 3 பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாப் 1000 ரேங்க்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சென்டர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. சில ஸ்டேட் அண்ட் அதில் சில சிட்டியை செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிக்கார் அப்படிங்கிற சிட்டியில், ராஜஸ்தானில் உள்ள சிக்காரில் 2024 டாப் 1000 ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து 55. அதே இது 2023 27 மாணவர்கள் தான் இருந்தாங்க. 28 பேர் இந்த வருஷம் அதிகமாக இருக்கிறாங்க. கோட்டாவில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 35 மாணவர்கள் இருக்கிறாங்க. லாஸ்ட் இயரில் 13 பேர் தான் இருந்தாங்க. 22 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. கேரளா கோட்டயம்லேயும் இந்த வருஷம் 25 பேர், லாஸ்ட் இயர் 14 மெம்பர்ஸ் தான். ஸோ 11 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஆனால் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதாக சொல்லப்படுகிற பாட்னாவில், பீகாரில் உள்ள பாட்னாவில் இந்த வருஷம் 12 பேர் தான் 1000க்குள்ளே இருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் 14 பேர் இருந்திருக்கிறாங்க. 2 பேர் கம்மியாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டாப் 5000 அப்படிங்கிற ரேங்க்குள்ளே பாட்னாவில் லாஸ்ட் இயரில் 118 பேர் இருந்ததாகவும் இந்த வருஷம் 78 மாணவர்கள் தான் இருக்கிறதாகவும் 40 மாணவர்கள் கம்மியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேறஸ் ராஜஸ்தான் கோட்டா அண்ட் சிக்காரில் இந்த கவுண்ட்டுங்கிறது எனார்மஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அகைன் டாப் 60,000 ரேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் அண்ட் கோட்டைமில் 700 மாணவர்கள் 400 மாணவர்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. வேறஸ் இன் பாட்னா லாஸ்ட் இயர் 1993 மாணவர்கள் டாப் 60,000 ரேங்க்குள்ளே வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த வருஷம் 1561 மாணவர்கள் தான் டாப் 60,000 ரேங்க்குள்ளே வந்திருக்கிறாங்க. 432 பேர் லாஸ்ட் இயரோட கம்மியாக போயிருக்கு. அப்போ இந்த ட்ரெண்டுங்கிறது வந்து எங்கே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதாக சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் டவுன்ஃபால் ட்ரெண்ட் இருக்குது. ஆனால் மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதாக சொல்லப்படுகிற பாட்னாவில் இந்த மாதிரியான ட்ரெண்ட் இருக்கிறதுனால கொஸ்டின் பேப்பர் அங்கே லீக் ஆவதற்கான வாய்ப்புகளே இல்லை, கொஸ்டின் பேப்பர் லீக்கே ஆகலை அப்படிங்கிறது தான் NTAவும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி சொல்ல வருகிற மிக முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஸோ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சோ லீக் ஆகலையோ அது வந்து அவங்களுடைய இதுக்குரிய உட்பட்டது. அதை டிசைட் பண்ண போகிறது சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ அப்போது இந்த நேரத்தில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிடவிட்டில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சோஃபார் கவுன்சிலிங் ஆரம்பிப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஸோ வருகிற ஜூலை 3வது வாரத்திலிருந்து 3rd வீக் ஆஃப் ஜூலைலேருந்து நமக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மோஸ்ட் லைக்லி கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ there is no mass malpractice in NEET UG 2024 அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஸோ 2024-25 கவுன்சிலிங்
will start from July 3rd week அப்படிங்கிறதான் சுப்ரீம் கோர்ட் இப்போதைக்கு நமக்கு சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தூங்காமல் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஹியரிங், நாளைக்கு இல்லை ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஹியரிங், மணி 12 மணிக்கு மேலே போயிடுச்சுல. ஸோ அதனால் ஹியரிங் கூடிய சீக்கிரத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அது பற்றின வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு, ஹியரிங்கில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.